ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரணகளி இலையை வச்சு சூப்பரான ஒரு துவையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். அடுத்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்றது உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 20 கிட்டக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அடுத்து இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 ரணகளி இலையை இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், அப்புறம் புளி ஒரு சொல அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பட்டை வத்த, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுவுமே ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம மெதுமான தீவில் வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த துவையல் ஒரு மருத்துவ குணமான ஒரு செடி. இது எல்லா இதுக்குமே பயன்படுத்தலாம். கல்லடைப்பு, நீர்க்கட்டி, மாதவிடாய் பிரச்சனை, இந்த மாதிரி இது எல்லா இதுக்குமே சரியாகும். இதை நீங்கள் இந்த முறையாகவும் பயன்படுத்தலாம். இல்லைனா தண்ணியில் ஊற வச்சு காலைல வெறும் வயிற்றில் குடிச்சும் நீங்கள் அது சரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி துவையலாக செஞ்சுக்கலாம்னு செய்கிறேன். இதுவுமே நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு சொலை புளி, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 20 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ரணகளி இலையை சேர்த்துக்கலாம். இப்போ கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். துவையலுக்கு எப்போயுமே கல்லுப்பு தான் நான் சேர்த்துப்பேன். நீங்கள் நைஸ் உப்பு சேர்க்குறாருன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரணகளி இலையை இதில் சேர்த்து செஞ்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதாவது நம்ம இதை நல்லா செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு நம்ம இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதனுடைய இலையோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் மிக்சியில் மாற்றிட்டேன். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் மையெல்லாம் அரைக்கலை, கொஞ்சம் குறவரப்பாக தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த துவையல் ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்சது. நீங்கள் இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இது மெயினாக பார்த்திங்கன்னா சுடுகஞ்சி, ரச சாதம், பருப்பு சாதம், இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரணகளி இலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நிறையா வீடியோ போடுறதுக்கு என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.